உடம்புல வர்ற சாமி, எந்த சாமின்னு எப்படி தெரியும்? என் உடம்புல சாமி வருதுங்க. ஆனா, அது என்ன சாமின்னு எனக்கு தெரியணும்ல. அத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு உண்மையான நிகழ்வ அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நம்ம உடம்புல வர்ற சாமி நமக்கு அதனுடைய பெயர, அதனுடைய அங்க அடையாளத்த சொல்லணும்னா, நாம என்ன செய்யணும்? எப்ப சொல்லும்? யாருக்கு சொல்லும்? இல்ல எப்படி சொல்லும்? உன் உடல்ல நான் தான் இருக்கேன் அப்படின்னு நமக்கும், நம்மை சுற்றி இருப்பவங்களுக்கும் எப்படி அடையாளம் காட்டுங்கிறது தான் இன்னைக்கு இந்த பதிவு. உண்மையான நிகழ்வ அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு எல்லையில களரி விழா நடக்குது. சாமிய அழைக்கிறாங்க. அழைச்ச சாமி தெய்வத்துக்கு தேவையான சகல பூசைகளையும் குடுத்து, தெய்வத்த தெய்வத்துக்கு தேவையான மரியாதைய பரிபூரணமா செலுத்தி அந்த சாமிய அழைக்கிறாங்க. அந்த சாமி ஒருத்தர் மேல வருது. சாமி வந்த உடனே என்ன பண்றாரு, அந்த சாமியோட ஆயுதத்த எடுத்து நல்லா 8 திசைக்கும் ஒரு சுத்து சுத்திர்றாரு. சாமி இறங்கிருது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே குழப்பம். "என்னப்பா சாமி வந்துச்சு. இந்த சாமி நம்ம மேல வந்துச்சா? இந்த சாமி நம்ம இந்த ஆயுதத்த எடுத்து சுத்துனோமே, அது இந்த சாமி தானா? அந்த சாமிய அந்த ஆயுதத்த எடுத்து வேற ஒருத்தர் ஆடியிருக்காரே! அப்ப நாம அந்த சாமி தான் நம்ம மேல வருதான்னு?" அவருக்கு பல குழப்பம். குழப்பத்திலேயே இருக்காரு. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. எந்த சாமி அப்படின்னு அவர் காட்டிக் குடுக்கவே இல்ல. 3வது வருஷம் மறுபடியும் சாமி அழைக்கிறாங்க. அந்த சாமி ஆடி நல்லா பரிபூரணமா விரதம் பிடிச்சு அந்த எல்லையில நிக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, முன்னாடி மனசுல எண்ணத்துல எதையுமே வைக்காம தெய்வம் போன போக்குல கண்ண மூடி சாமிய வணங்கி நின்ன அவரு, அடுத்த 3 வருஷம் கழிச்சு அச்சப்படுறாரு. இந்த சாமிய வேற ஒரு ஆள் ஆடுனாங்களே! அப்ப நம்ம அத எடுத்து ஆடுனோம்னா நமக்கு பிரச்சனை வந்துருமோ? அப்ப அந்த சாமியாடி நம்மகிட்ட பேச மாட்டாரோ? அப்ப அந்த சாமியாடி நமக்குள்ள நம்ம குடும்பத்தில ஒரு சில பிரச்சனைகள் வந்துருமோ? அப்படின்னு மனசுல 1000 எண்ணங்கள விதைக்கிறாரு. அப்ப சாமி அழைக்கிறாங்க. அப்ப அவர் மேல சாமி வரல. 3வது வருஷம் போச்சு. 4வது வருஷமும் அதே எண்ணத்தோட, அதே அச்சத்தோட, அதே பயத்தோட, அதே நம்பிக்கை இல்லாம மறுபடியும் நிக்கிறாரு. அப்பயும் அவருக்கு சாமி வரல. 5வது வருஷம் சாமி அழைக்கிறாங்க. அதுவரைக்கும் அவருக்கு ஒரே குழப்பம். என் மேல வந்த சாமி, இந்த சாமி அப்படின்னு அந்த சாமியே வந்து சொல்லட்டும். அதுவரைக்கும் நானு எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. 5வது வருஷமும் அவர் மேல சாமி வரல. அப்ப அந்த இடத்துல மனுஷன் செய்யற தப்பு என்ன தெரியுமா? சாமி தயாரா தான் இருக்கும். நாம வணங்குற குலசாமி நம்ம மேல வர ஆசையோட, என் பிள்ளைய தொட்டு, என் பிள்ளை மேல நின்னு எல்லா மக்களுக்கும் நல்வாக்க சொல்லி, நானும் இருக்கேன் இந்த எல்லையில அப்படின்னு பாதுகாத்து வர சாமி ஆவலா தான் இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள ஒரு சில கற்பனைகளையும், நமக்குள்ள ஒரு சில ஆசாபாசங்களையும், நமக்குள்ள ஒரு சில அச்சங்களையும் நாம மனசுக்குள்ள விதைச்சு, நாம சாமி நிலையில நிக்காம மாறி மனுஷ நிலையில நின்றுவோம். அப்ப அந்த கேள்விக்கு விடை தெரியாது. சரி இருந்தாலும் விடை தெரியணுமே! இருந்தாலும் விட தெரியணும். மனசுக்குள்ள குழப்பம் இருக்கு. ஆனா நான் சரியா தானே இருக்கேன். நான் உண்மையா தானே இருக்கேன். நான் நீதியா தானே இருக்கேன். நான் நேர்மையா தானே இருக்கேன். அப்ப எனக்கு விட தெரியணும்ல. நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, முதல்ல தெய்வம்னு ஒண்ணு வரணும் அப்டின்னா, அந்த தெய்வம் போன போக்குல இந்த உடலையும், இந்த மனசையும் அனுமதிக்கணும். என் சாமிக்கு அந்த எல்லையில நான் கட்டுப்பாடுகள நான் விதிக்கக்கூடாது. மற்ற மற்ற யார் மேல இந்த சாமி வருது அப்டிங்கிற அச்சங்கள என் மனசுக்குள்ள நான் விதைக்கக்கூடாது. என்ன மீறி நிக்கிறேன். மனுஷன மீறி என்னைய மறந்து அந்த சாமி என் மேல வந்தா வரட்டும் அப்படின்னு, அதனால எத்தன பிரச்சனைகள் வந்தாலும் அத அந்த சாமி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட முன்னாடி நின்னா தான், அந்த சாமி பரிபூரணமா வரும். அந்த சாமி அந்த சாமி நான் தான்டா உனக்குள்ள இருக்கேன்னு ஊக்கமா சொல்லும். ஆனா எதார்த்தமா நடக்கிறது அப்படி இல்ல. சாமிய சுமக்கிற சாமியாடிக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு குணம் என்ன அப்படி தெரியுமா? அச்சப்படாம ஓங்கி தைரியமா மலையம்பிட்டு அந்த சாமிய போல நிக்கணும். அது இல்ல அப்டின்னா சாமிய ஆடவே முடியாது. சாமி பரிபூரணமா வரவே வராது. சரிங்க. சாமி வந்த சாமி எந்த சாமின்னு இப்ப எப்படி சொல்லும்? நான் சரியா இருக்கேன். நான் அச்சப்படல. எனக்கு பல விருப்பு வெறுப்புகள் வந்தாலும் அத நான் பார்த்துக்கிறலாம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கேன் அப்படின்னா, சாமி வந்த கணம் பரிபூரணமா வந்த கணம், உடல்ல உணர்ந்த கணம், அந்த சாமி
அதனுடைய ஆயுதத்தை எடுக்கும். எல்லா எல்லைகள்லையும் பார்த்துருப்போம். ஆயுதத்தை அந்த சாமியே போய் எடுக்கும்போது, இந்த சாமி தான் இவர் மேல வருது. மற்றவங்க மேல யாரும் எடுக்க முடியாது. வேணும்னு வேணும்னு ஆசைக்கும், பேராசைக்கும் போய் தொட்டு எடுத்து, அதனால கஷ்டப்பட போறது அவங்களா தான் இருப்பாங்க. உண்மையான சாமியாடி எடுத்தா தான், அந்த எல்லையும் சரி, அந்த சாமியாடியும் சரி, நல்ல ஒரு விருத்திக்கு வர முடியும். பொய்யா ஆசைக்கு, சொல் பேச்ச கேட்டு நான் போய் எடுத்தேன் அப்படின்னா, அந்த சாமியோட கோவக்குறி என் பக்கம் திரும்பிரும். அதே சமயம் நான் பாதிக்கப்படுவேன். மீண்டு வரவே முடியாது. சரி, அப்ப என் மேல எந்த சாமி வருது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, சாமியா வந்து நான் தான்டா உன் மேல வரேன்டா அப்படின்லாம் சாமி சொல்லிறாது. அப்படியே வந்து சொன்னாலும் அந்த சாமி சொன்னதையும் நாம சரியா கேட்போமா? என்னய்யா நீ சொல்ற? ஆனா அத எடுத்து நான் ஆடுனா எனக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருமே. அத எப்படி நான் எடுத்து ஆட முடியும்னு அந்த சாமியே சோதிச்சுரும். அதனாலயே அந்த சாமிக்கு முதல்ல அந்த நிபந்தனை வைக்கிறதே தவறு. அப்ப யாருக்கு சாமி உண்மையா வரும்? வந்த சாமி உன் மேல நிக்கிறேன் அப்படின்னு யாருக்கு சொல்லும் அப்படின்னா, உண்மையும் நீதியுமா அச்சப்படாம எல்லா மக்களையும் கொண்டணைச்சு, வர்ற அந்த பாசத்தால, பண்பால எல்லாத்தையும் அனுசரிச்சு வர்ற பெருமக்கள் யாரு அப்படிங்கிற அந்த தேகத்த தான் அந்த சாமி தொடும், வரும். சரிங்க. இதெல்லாம் சரிதாங்க. ஆனா வந்த சாமி எந்த சாமின்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னா, ஒரு 5 விஷயத்த சொல்ல அறிவோம் நண்பர்கள்ட்ட ஆசைப்படுறேன். நான் இருக்கேன், என் மேல ஒரு சாமி வந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி வந்த சாமி எந்த சாமி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சுத்தி இருக்கிற மக்க சொல்லும். இவர் மேல இந்த சாமி தான் வருதுன்னு. என் மேல வந்த சாமியோட அம்சத்த நான் எந்த அளவு உணர்றேனோ, அத விட 3 மடங்கு சுத்தி இருக்கிற மக்க அந்த சாமி வந்த கணம் உணருவாங்க. இவர் மேல இந்த சாமி தான் வருதுன்னு சரியா கணிப்பாங்க. அப்ப அந்த எல்லையில இருக்க மக்க, அந்த எல்லைய சுற்றி இருக்க இயற்கை, அந்த எல்லையில இருக்க உயிரினங்கள் அது கண்டுக்குறான். இவர் மேல இந்த சாமி தான் வருதுன்னு. அப்படியே ஊக்கமா என் மேல சாமி வந்து 2வது ஊக்கமா என் மேல சாமி வந்து அந்த எதிர்ல வந்து மச்சக்குறி கேள்வி கேட்குறாங்க. "ஏப்பா ஏய் வந்து நிக்கிற, ஆடுற. யார்யா நீயி? உன் மேல வந்தது யாரு? இந்த எல்லையில வந்து நிக்கிறது யாரத்தா? வாய் திறந்து நீ சொன்னா தானே உனக்குரிய மரியாதைய இந்த எல்லையில செய்ய முடியும். வாய் திறந்து சொல்லத்தா, உன் மேல வந்த சாமி எந்த சாமி?" அப்படின்னு நாம மச்சக்குரிய கேள்வி கேட்கும்போது, கேள்வி நியாயமானதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு தேவையான சகல மரியாதைகளும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த தேகத்துல சாமி பரிபூரணமா நின்னுச்சு அப்படின்னா, நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த சாமிய பேரச் சொல்லி அந்த சாமி இடி விழுந்த மாரி அந்த இடத்துல அவருடைய பெயர சொல்லும். எல்லா மக்களுக்கும் சொல்லும். சரி, இது 2. 3வது என்ன அப்படின்னா, சாமி வந்தகன வேகமா அதனுடைய ஆயுதத்த எடுக்கிறதும், அந்த சாமி எந்த இடத்துல இருந்துச்சோ, அந்த எல்லையில போய் அந்த தேகத்த உட்கார வைக்கிறதும் தானா நடக்கும். ஒரு எல்லையில சாமி வருது. சாமி வந்தகனா அவர் என்ன பண்றாரு? தன்னிலை மறந்துட்டாரு. தன்னிலை மறந்து என்ன பண்றாரு? ஊர்ந்து போயி, படுத்துக்கிட்டே ஊர்ந்து போய் அந்த சாமியோட எல்லை எங்க இருந்துச்சோ, அந்த சாமியோட எல்லையில அந்த இடத்துல அவர் மயங்கி விழுகுறாரு. அவருக்கு தெரியல. நான் கீழ விழுந்ததா ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க ஊர்ந்து கொஞ்சம் தூரம் போயி, நான் விழுந்தேன்னு சொல்றீங்க. அது எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. விழுந்தது அவர்தான். ஊர்ந்து போய் அந்த இடத்துல நின்னது அவர் மேல வந்த சாமி. அப்ப அந்த சாமியோட ஆயுதத்தையும் சரி, அந்த சாமி இருக்கிற இடத்தையும் அந்த உடல்ல காட்டி குடுக்கும். அதன் மூலமா அந்த மக்க மேல எந்த சாமி வந்துச்சு அப்படின்னு நாம கண்டுக்க முடியும். சரிங்க. 4வது என்ன அப்படின்னா, ஒரு சாமி வந்துச்சுன்னா, அந்த சாமியோட அதிகாரத்த வெளிப்படுத்தும். அந்த சாமியோட அந்த சாமியோட பாவனை, அந்த சாமியாடியோட அந்த ஆட்டம், அந்த சாமியாடியோட அந்த பாதுகாக்கும் தன்மை, அந்த சாமியாடியோட அன்பு, அந்த சாமியாடியோட பண்பு, அந்த சாமியாடியோட வீரம், இது எல்லாமே அந்த சாமியாடி மேல வெளிப்படும். அப்ப அந்த தெய்வத்த போல, அந்த தெய்வத்தின் அம்சங்கள போல, அந்த தெய்வத்தின் உருவங்கள போல, அந்த தெய்வங்களோட குணங்கள போல, அந்த தெய்வங்களின் அதிகாரங்கள போல அந்த சாமியாடி அந்த இடத்துல அவருடைய தோற்றத்த வெளிப்படுத்துவார். அதிலேயே இவர் மேல இந்த சாமி வருது அப்படின்னு நாம அடையாளம் காண முடியும். சரிங்க. 5வது உடம்புல வந்த சாமி எந்த சாமி அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த சாமியே வந்து ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்குன்னு மருகி நிக்குது. சாமி வந்துருச்சு. ஆனா வாய் தொறந்து பேசல. நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லல. காரண காரியம் இருக்கு. குற்றம் குறை இருக்கு. தெய்வத்துக்கு தேவையான மரியாதை எதுவும் சரியா கிடைக்கல. எல்லைய சரியா வணங்கல. சரியா அவர நினைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அமைதியா வந்து நிக்குது. ஆனா சாமி வந்துருச்சு. சாமியோட உடம்புல நிக்குது. ஆனா வாய தொறந்து பேச மாட்டுது. அப்ப என்ன பண்ணணும்?
இருக்கிற மக்க, அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட பூசாரி மக்க, அந்த எல்லையை பாத்தியப்பட்ட மற்ற சாமியாடி பெருமக்க, அந்த எல்லையில அந்த சாமி வந்ததை உணர்ந்த மக்க போய், ஐயா மன்னிச்சுக்க, குற்றம் குறை இருந்தா அதை மன்னிச்சுக்க, அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சுட்ட, இனி வர்ற காலங்களை இப்படி செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சிரு, ஓம் புள்ளதான் எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த சாமிகிட்ட மன்னிச்சு, அந்த சாமிக்கு இனி வர்ற காலங்களை இதை நாங்கள் செய்ய மாட்டோங்கிற அந்த ஒரு சக்தியை வாக்கு கொடுத்து, அந்த சாமிக்கு பரிபூரணமா ஒரு அபராத காணிக்கை நாங்க செலுத்துறோம், இதுக்கு தண்டனையா எல்லையில வா, வந்து நில்லு, எங்களை காத்து கொடு, இந்த எல்லையில இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடு, இந்த எல்லையில இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியை கொடு, வாரிசு விருத்தியை கொடு, நீ வரணும் ஐயா, இந்த எல்லையில நிக்கணும், பேசணும், உன்னைய பார்க்க கோடான கோடி சனம் முதல் இந்த எல்லையில மக்க அரும்பாடுபட்டு கடுமையான விரதம் பிடிச்சு இந்த எல்லையில நிக்குதையா, வந்துட்ட வா, எல்லை ஏறு, ஆயுதத்தை எடு, உன் மக்கள்கிட்ட பேசு, வாக்க சொல்லையான்னு நாம அந்த சாமிகிட்ட கனிவோட பண்போட பாசத்தோட நாம ஒரு கோரிக்கை வச்சோம்னா வந்த சாமி அதனுடைய அம்சத்தை வெளிப்படுத்தும். எந்த சாமின்னு அந்த சாமி அந்த மக்களுக்கு காட்டி கொடுக்கும். காட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு சாமி வந்ததுக்கு அறிகுறி பல 100 அறிகுறி இருக்கும். இந்த எல்லையில் அவ்வளவு காலம் முதலா இருந்த சாமி ஒரு சாமி வருது அப்படின்னா சாதாரண விஷயம் அல்ல. சாமி வந்த கணம் சுத்தி இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். எத்தனையோ தீய வினைகளும், எத்தனையோ மாந்திரிகங்களும், எத்தனையோ செய்வினைகளும், எத்தனையோ திட்டு மரப்பாடு, எத்தனை விஷயங்கள் சூழ்ந்து நின்னாலும் அத்தனையும் உடைச்சு பிடுங்கி வெளியே எறிய வந்த சாமி அங்க அடையாளத்தோட இந்த நிலை இனி ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். மக்களையும் சரி, அந்த எல்லையில் இருக்க தெய்வங்களையும் சரி, அந்த தெய்வங்களுக்கு பாத்தியப்பட்ட ஆபரணங்களும் சரி, அந்த தெய்வம் அழகா முன்னாடி நின்று வழியணைச்சு கொண்டணைச்சு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் திருப்பி சேர்க்கிற வரைக்கும் அந்த சாமியாடி மேல இருக்கிற சாமியாட அருள் இறங்க. அப்ப ஒரு சாமி வருது அப்படின்னா பல 100 நல்ல விஷயங்கள் அந்த எல்லையில நடக்கும். குலமக்கள் கவனிக்கணும். இவர் சாமி ஆடுறாரு, என்னென்ன நல்லது நடந்திருக்கு, இவர் சாமி ஆடினதுனால என்னென்ன கிடைச்சிருக்கு, இவர் சாமி ஆடினதுனால இந்த வருஷ மக்களுடைய குறை எப்படி தீர்ந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் மக்கள் கவனிக்கணும். தெய்வம் வந்துருச்சு அப்படின்னா தெய்வத்துக்கு உரிய மரியாதை அந்த சாமியாடிக்கு கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா நாம என்ன செய்யறோமோ அதே அந்த சாமி நமக்கு திருப்பி செய்யும். வந்துருச்சு, சாமி வந்துருச்சு, அந்த சாமிக்கு தேவையானதை எதையுமே கொடுக்கல அப்படின்னா நமக்கு தேவையானது எதையும் நம்ம அந்த இடத்துல சாமிகிட்ட நம்ம உரிமையோட கேட்க முடியாது. நான் வந்து நின்னேன், உனக்கு பின்னாடி நின்று நான் என்னை அழைச்ச, நான் முன்னாடி வந்து நின்ன, நீ எனக்கு என்னடா மரியாதை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி கோபத்துல நீ என்னை எப்ப எனக்கு தேவையானது செய்யறியோ அப்ப உனக்கு தேவையானதை விட 3 மடங்கு சேர்த்து உனக்கு செய்வனத்தா அப்படிங்கிற மாதிரி கோவக்குறியில் நிக்கிற சாமிகளும் ஏராளம். அப்ப உடம்புல வந்த சாமி எப்பெல்லாம் அதனுடைய நான் தாங்கிற உருவத்தை, அதனுடைய பெயரை, அதனுடைய ஆச்சாரத்தை, அதனுடைய நிலையை எப்படி உணர்த்துங்கிறதுக்கு இதெல்லாம் நான் சொல்லி வர காரணம் என்ன அப்படின்னா, தெய்வ விஷயத்தில் நாம் எதையும் விளையாடக்கூடாதுங்க, விளையாடவே கூடாது. சாமின்னு வந்தா நாம வணங்குற சாமியைத்தான் அந்த சாமியாடியா பார்க்கணும். அந்த சாமியாடி உண்மை நீதியின் நெருப்பா நிக்கிறாருன்னா அந்த சாமி சொல்ற சொல் அந்த இடத்துல வெல்லுங்கிறதுக்கு அர்த்தம். அந்த சாமிக்கு துணையா நிக்கிறது தான் குலமக்களோட ஆகச்சிறந்த கடமை. பொய்யா ஆடுறவனுக்கும் போலி ஆடுறவனுக்கும் பேராசையில ஆடுறவனுக்கு நாம போய் நிக்கணும்னு இல்லை, உண்மையான தெய்வத்தை சுமந்து நிக்கிற மக்களுக்கு அவர்களே பாதுகாப்பு இல்லாட்டாலும் சுத்தி நிக்கிற சனம், அந்த இயற்கையை சுற்றி வாழ்கிற உயிரினங்கள், அந்த சூழ்நிலை அந்த சாமிக்கு சாதகமா அந்த சாமிக்கு மரியாதை செய்யும். மக்க செயலான்னா என்ன, மக்களை தவிர சுத்தி இருக்க எல்லாமே அந்த சாமிக்கு மரியாதை செய்யுங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி, உடல்ல வர்ற சாமி எந்த சாமி அப்படின்னு எப்படியெல்லாம் தெரியுங்கிறத நான் அறிஞ்சது அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.